Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பகோணம் அருகே சுவாமிமலை முருகன் திருக்கோயிலில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், பக்தர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்காங்க? வணக்கம். கும்பகோணம் அருகே உள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் இப்ப குறிப்பாக இன்று பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களும் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் வரிசையில் நிற்கக்கூடிய இடத்தில் நிழல், அதாவது வெயில் படாமல் இருப்பதற்காக நீண்ட அந்த தற்காலிக குடில் அமைத்திருக்கிறார்கள். அதாவது நிழலாக இருக்கிற வகையில கோயில் நிர்வாகத்தின் சார்பில் நிழல் கூடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.